அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாயிறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். நாங்கள் விடுதலையோடு உண்மை ஆராதிக்கத்தக்கதாய் ஆண்டவர், உண்மை விடுதலையோடு நாங்கள் நோக்கி பார்க்கத்தக்கதாய் நீங்க கிருபை செய்யுங்க ஆண்டவர். எல்லா தடைகளும் ஆண்டவர் எடுத்து போடுங்க ஆண்டவர். உம்முடைய கரம் உங்கள் ஒருவரையும் தாங்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். உம்மை நோக்கி இந்த இடத்திலே பார்க்க நாங்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஓ நன்றி இயேசுவே. எல்லோருமாய் ஒருமனப்பட்டவர்களாய் இந்த பாடலை நாங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் வந்து நாங்கள் பாடுவோமா? நன்றி செலுத்துகிறோம். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். எல்லோருமாய் சொல்லுவோமா? நாங்கள் அவரை மாத்திரம் நாங்கள் இந்த இடத்திலே நாங்கள் துதிப்போம். உண்மை மாத்திரம் நான் ஆராதிப்பேன் என்று நாங்கள் சொல்லுவோமா? உள்ளத்தின் ஆழத்தில் வந்து அவருடைய நாமத்தை மாத்திரம் இந்த இடத்திலே நாங்கள் மகிமைப்படுத்துவோம். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். கரங்களை உயர்த்தி நான் துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. நான் துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். ஒவ்வொருமாய் சொல்லுவோமா? நான் துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். உற்சாகத்தோடு இந்த பாடலை நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் பாட போகிறோம். கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை இந்த இடத்திலே மகிமைப்படுத்துவோமா? ஓ ஹல்லேலூயா. என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். எல்லோருமாய் சொல்லுவோமா? நான் துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. நான் துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். நான் துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். உன்னத மறைவில் வல்லவன் நிழலில் என்றும் தங்குவேன்.
மாத்திரம் நான் துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நாள்தோறும் உம்மை துதிப்பேன், உம்மை மாத்திரம் நான் துதிப்பேன் இயேசுவே. எந்த வேளையிலும் எந்த சூழ்நிலைகளும் ஆண்டவரே உம்மை மாத்திரம் நான் துதிப்பேன், நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நம்பிக்கையோடு துதிப்போம், நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன், நாளோர் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நான் பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும், நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா ஆக்கரித்து ஆக மகிழும். நான் பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும், மீட்டு கொண்ட என் ஆன்மா ஆக்கரித்து ஆக மகிழும். நாளோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். உள்ளத்து நாளுக்கு நாங்க சொல்லுவோமா, நாளோறும் உம்மை துதிப்பேன், உம்மை மாத்திரம் நான் துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன், நாளோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி உள்ளத்து நாளுக்கு சொல்லுவோமா, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. நான் துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன், துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். என்றும் ஆனந்தம் நம் இயேசு தருகிறார், என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன், நான் துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். உன்னத மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். சொல்லுமா, உன்னத மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன், தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன். அல்லேலூயா ஆனந்தமே. கரங்களை உயர்த்தி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோம், இந்த வேளையிலும் நான் உம்மை மாத்திரம் நான் துதிப்பேன், நாள்தோறும் உம்மை நான் துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன், உம்மை மாத்திரம் நான் மகிமைப்படுத்துவேன். நீரே பெரியவர் இயேசுவே, நீரே பெரியவர். நன்றியோடு உம்மை உயர்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த ஆவியானவரே, இந்த இடத்திலும் ஆண்டவரே உம்முடைய கரம் ஆண்டவரே எங்களை தாங்கும்படியாய் நாங்கள் இந்த இடத்திலே வந்திருக்கிறோம். இயேசப்பா, நீர் பெரியவர் ஆண்டவரே, உம்மை விட்டால் உமக்கு யார் உண்டு ஆண்டவரே. நீரே போதும் ஆண்டவரே, நீரே போதும் ஆண்டவரே. நீர் பரிசுத்தர் 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 ஆண்டவரே. நன்றியோடு உம்மை உயர்த்துகிறோம் ராஜனே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் இயேசப்பா. பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நானும் என் வீடும் என்றார் ஆண்டவர், ஓயாமல் உமக்கு நன்றி சொல்லுவேன் என்று சொல்லுவோமா? எங்களை ஒரு கருப்போல காத்த தெய்வம் நீங்க, எங்களை சிதையாமல் சுமந்த தெய்வம் நீங்க. உமக்கே நாங்க நன்றி செலுத்துகிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவர். அப்பா, எங்களை இதயத்தில் சுமந்தீங்க ராஜா, கருப்போல எங்களை சுமந்த தெய்வம் இயேசுவே. ஓ நன்றி ராஜா, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். எல்லோருமாக ஒருமனப்பட்டவர்களாய் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி இந்த இடத்திலும் ஆண்டவரை நோக்கி நாங்கள் பார்ப்போமா? நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம்.
நன்றி சொல்லுவோம். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சீதையாமல் சுமந்தீரே நன்றி சொல்லுவோமா? என்னை கரு போல காத்தீரே நன்றி, என்னை சீதையாமல் சுமந்தீரே நன்றி நன்றி. எபினேசரே எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி 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 நன்றி. கரு போல சுமந்தீரே நன்றி. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. ஒருமாய் சொல்லுவோமா? ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல இல்ல, உம்மை போல இல்லை இயேசுவே. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல இல்ல. எபினேசரே எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி. இதயத்தை சுமந்தீரே நன்றி 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 நன்றி. எல்லோருமாய் சொல்லுவோமா? கரு போல சுமந்தீரே நன்றி. அன்றன்றை காண என் தேவைகள் யாவையும் உம் கரம் நல்கியதே. எங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் அவர் சந்திக்கிற தெய்வம். அன்றன்றை காண என் தேவைகள் யாவையும் உம் கரம் நல்கியதே. நீர் நடத்திடும் விதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தையே இல்ல. உங்கர்ந்திடும் விதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தையே இல்ல.
வரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். எல்லோருமாய் ஓயாமல் நாங்கள் நன்றி சொல்வோமா? நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சீதையாமல் சுமந்தீரே நன்றி. ஒரு கரு போல காத்தீரே நன்றி. எங்களை ஒரு கரு போல காத்த தெய்வம் நீங்க இயேசுவே. எங்களை சிதையாமல் இதுவரை காலமும் எங்களை வழி நடத்தின தேவன் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எந்த வேளையிலும் எந்த சூழ்நிலையிலும் எங்களை சிதையாமல் நீங்கள் காத்துக்கொண்ட தெய்வம் உமக்கே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். 1000 நாமங்கள் போதாது ஏசப்பா உமக்கு நன்றி செலுத்த. எமது முடிவு பரியந்த உமக்கே நாங்கள் மகிமைப்படுத்துவோம். உம்மை மாத்திரம் நான் மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லுவோமா? ஓ நன்றி நன்றி இயேசுவே. ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சீதையாமல் சுமந்தீரே நன்றி நன்றி. எபினேசரே இயேசுவே, எபினேசரே உமக்கே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தாயின் கருவில் உருவாகும் முன்னமே எங்களை பேர் சொல்லி அழைத்த தேவன் நீங்க. உம்மை விட்டால் நமக்கு யார் உண்டு இயேசுவே? அப்பா உம்முடைய பாதத்திலே எங்கள் ஒவ்வொருதையும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீங்க எங்களுக்கு செய்த அற்புதங்கள் ஏராளம், அதிசயங்கள் ஏராளம் ஆண்டவரே. சொல்ல கணக்கில்லாத நன்மைகளை எங்களுடைய வாழ்க்கையிலே நம்முடைய குடும்பத்திலே நீங்க செய்திருக்கிறீங்க ராஜா. ஏசப்பா இந்த இடத்திலும் கூட எனக்கு அற்புதம் நடக்கவில்லையே என்று கூட தவிக்கலாம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொன்ன தேவன், நாங்க விசுவாசிக்கும் பொழுது அவர் நிச்சயமா எங்களுக்கு அற்புதங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். அதிசயங்களை காண வல்லவராய் இருக்கிற தெய்வம் அவர் ஒருவர் என்று நாங்கள் விசுவாசத்தோடு சொல்லுவோமா? ஓ அவருடைய நாமத்திலே சுகம் உண்டு, அவருடைய நாமத்திலே பலன் உண்டு, அவருடைய நாமத்திலே விடுதலை உண்டு என்று விசுவாசிப்போமா? அவருடைய நாமத்திலே வெற்றி எப்போதும் நிச்சயம் என்று நாங்கள் விசுவாசிப்போமா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவருடைய நாமத்திலே எங்களுக்கு பலன் உண்டாகினது, அவருடைய நாமத்திலே எங்களுக்கு சுகத்தை தந்தார் என்று விசுவாசிக்கிறீங்களா? அப்பா உமக்கே நாங்க மகிமையை செலுத்துகிறோம். நீங்கள் எங்களுக்கு எல்லாவற்றையும் நிறைவாய் நீங்க தந்த தெய்வம், எங்களுடைய முகங்களை எப்போதும் பிரகாச பண்ணுகிற தெய்வம். அப்பா உங்களுடைய கைகள் எங்களை வரைந்திருக்கிற தெய்வம், உள்ளம் கையிலே எங்களை வரைந்திருக்கிற தெய்வம் நீங்க ஒருவர் என்று ஓ நன்றியோடுமே சோஸ்தரிக்கிறோம் ராஜா. இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்க, உம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக என்று சொல்லுவோமா? ஓ நன்றி இயேசுவே. எந்தவித சிந்தனைகளும் இல்லாதபடி அவருடைய நாமத்தை இந்த இடத்திலே நோக்கி பார்ப்போமா? அவர் எங்களுக்காய் சிலுவையிலே ரத்தம் சிந்திய தேவன், எங்களுக்காக பாடுபட்ட தெய்வம், அவர் எங்களுக்காய் யுத்தம் பண்ணிய தெய்வம். நீங்க சும்மா இருப்பீங்க, நான் உனக்காய் யுத்தம் பண்ணுவேன் என்று சொன்ன தேவன், எங்களுக்காய் எத்தனையோ யுத்தங்கள் பண்ணி எங்களுக்கு வெற்றி சுரக்க பண்ணிய தேவனுக்கு நாங்க நன்றி சொல்லுவோமா? நன்றியோடு மையத்தீர நன்றி இயேசுவே. ஓ
அவரை நாங்கள் நோக்கி பார்ப்போமா? இந்த இடத்திலும் அவருடைய நாமத்திலே நிச்சயமாய் சுகம் உண்டு. இந்த இடத்திலே பலவீனப்பட்டு யாரெல்லாம் இருக்கிறீர்களோ, சுகம் இல்லாமல் எனக்கு நான் இந்த வேளையிலும் வியாதி என்று சொல்லி கூட இந்த இடத்திலே நீங்க இருக்கிறீங்களா? விசுவாசத்தோடு நாங்கள் இந்த பாடலை பாடுவோமா? ஓ இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. யெகோவா ஈரே, எனக்கெல்லாம் நீரே, தேவை எல்லாம் சந்திப்பீர்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கிற தேவன் நீங்க. யெகோவா ஈரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீர். எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. எதிர்பார்ப்புக்கு மேலாக அவர் எங்களுக்கு செய்கிற தேவன். எங்களுடைய ஜெபங்கள் அனைத்துக்கும் அவர் பதில் தருகிற தெய்வம் அவர் ஒருவர். பதில் தருவீரே. எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. யெகோவா ஈரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீர். ஒவ்வொரு நாளும் அதிசயமாய் போசித்தவர். ஒவ்வொரு நாளும் அதிசயமாக போசித்தீரே. தலை குனிந்த இடங்களில் எல்லாம் உயர்த்தினீரே. ஒவ்வொரு நாளும் அதிசயமாக போசித்தீரே. தலை குனிந்த இடங்களில் எல்லாம் உயர்த்தினீரே. ஆராதனை. கரங்களை உயர்த்தி உள்ளது நாளத்திலிருந்து நாங்கள் சொல்லுவோம். தலை குனிந்த இடங்களில் எல்லாம் உங்களுடைய தலைகளை உயர பண்ணுகிற தெய்வம் அவர் ஒருவர். எந்த வேளையிலும் எந்த சூழ்நிலையும் அவர் உங்களை வெட்கப்படுத்தி போகாதபடி செய்கிற தேவன் அவர் ஒருவர். எந்த இடத்திலே நீங்கள் அவமானம் அடைந்தீர்களோ, எந்த இடத்திலே வெட்கப்பட்டு போய் நின்றீர்களோ, அந்த இடத்திலே அவர்களுக்கு முன்பதாகவே உங்களுடைய தலைகளை உயர பண்ணுகிற தேவன் அவர் ஒருவர் என்று நாங்கள் விசுவாசத்தோடு இந்த பாடலை பாடுவோமா? ஒவ்வொரு நாளும் அதிசயமாக போசித்தீரே. தலை குனிந்த இடங்களில் எல்லாம் உயர்த்தினீரே. ஆராதனை, ஆராதனை, ஆராதனை உமக்கே. ஆராதனை. கரங்களை உயர்த்தி ஆராதனை, ஆராதனை உமக்கே. ஆராதனை, ஆராதனை உமக்கே. ஆராதனை செய்கிறோம். ஓ நீர் மாத்திரம் உமக்கு போதும் என்று சொல்லுவோமா? ஓ நீர் ஒருவர் நமக்கு மெய்யான தேவன் இயேசுவே, வாக்கு மாறாத தேவன் இயேசுவே. நீங்க சொன்னதை நிறைவேற்றுகிற தேவன் ஆண்டவரே. சொன்ன சொல்லை காப்பாற்றுகிற தெய்வம் நீங்க ஒருவர் என்று விசுவாசத்தோடு நாங்கள் சொல்லுவோமா? ஓ நன்றியோடும் உண்மையோடும் ஆவியோடும் உங்களை துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. தேவாதி தேவனை உம்மை மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தாதி கர்த்தாவை உயர்த்துவோமா? நன்றியோடு உம்மை உயர்த்துகிறோம் ராஜாவே. ஓ நன்றி உள்ளத்தோடு உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஆராதனை, ஆராதனை, ஆராதனை உமக்கே. நன்றி இயேசுவே. நன்றியோடு உம்மை உயர்த்துகிறோம் ராஜனே. நீரே பெரியவர் ஆண்டவரே. நிற்பது நிர்மூலமாகாமல் இருப்பது உம்முடைய சுத்த கிருபை ராஜன். உங்களை நீங்கள் சுமந்து கொண்ட தேவன் ராஜாவே. நன்றியோடு உங்களை உயர்த்துகிறோம். 1000 நாவுகள் போதாது இயேசப்பா உங்களுக்கு நன்றி சொல்லு.
ஏராளமான நன்மைகளையும் அதிசயங்களையும் காண பண்ணிய தேவன், இந்த இடத்திலும் கூட நாங்கள் ஜீவனோடு இருப்பது உம்முடைய சுத்த கிருபை ஆண்டவர். எங்கள் மீது நீங்கள் வைத்திருந்த பாசம் அன்பு பெரிது ஆண்டவர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த இடத்திலும் ஆண்டவரே வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் உடைய கரத்துக்குள்ளாய் ஒப்புக் கொடுக்கிறோம். ஏசப்பா, என்ன சிந்தனைகளோடு என்ன நோக்கங்களோடு இந்த இடத்திலே அவர்கள் எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறார்கள் ஆண்டவர். கர்த்தாவே, நீங்கள் அறிந்திருக்கிற தேவன், எல்லாவற்றையும் நீங்க நிறைவேற்றி ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியா, தேவைகள் ஒவ்வொன்றையும் சந்திக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த புதிய வருடத்திலும் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் வார்த்தைகளை கேட்க போகிறோம். வானமும் பூமியும் அழிந்து போனாலும் உம்முடைய வார்த்தைகள் ஒரு போதும் அழிந்து போவதில்லை என்று சொன்ன தேவன், என்ன மன்னாவை அந்த தாசன் கொண்டு வந்திருக்கிறார். அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாங்கள் நடக்கிறவர்களா எங்களை நீங்க மாற்றுங்க ஆண்டவர். நல்ல வார்த்தைகள் மூலம் எங்களோடு பேசும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏசப்பா, உங்களை உயர்த்தி எங்களை தாழ்த்தி கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த வேளையில ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேரம் கடந்து போவோம். எல்லாருமே கண்ணமூடி இருக்கிற இடத்துல ஜெபம் பண்ணுங்க. பேசுகிறது எந்த மனிதனும் அல்ல, பரிசுத்த தேவன் பேசணும், அவ்வளவுதான். இரக்கமுள்ள தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் புண்ணிய நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்கு இந்த குரூப்ல உள்ள எல்லாரும் கொடுக்கிறோம். இது சமீபத்திற்கு மாத்திரமல்ல, தூரத்துக்கும் தேவனாய கர்த்தர். எல்லா வானமண்டலத்து பொல்லாத ஆவிகளை, இந்த பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதியின் கிரியைகளை, துரைத்தனங்கள், அதிகாரங்கள், மரித்த ஆவிகள், மனுஷிக வல்லமைகள் எல்லாம் இயேசு நாமத்தில் சேர்ந்து போவதா. எல்லாம் வலு சிற்பத்தின் ஆவி, அங்கு கிறிஸ்துவின் ஆவி, மிருகத்தின் ஆவி, கள்ளத்திற்கு தரிசின் ஆவி, இயேசு கிறிஸ்து நாமத்தை கருத்து கொள்கிறோம். கர்த்தர் பேசுவீராக, நாங்கள் கேட்கிறோம். சாமுவேலை போல ஆண்டவரே பேசுங்க, நாங்க கேட்கிறோம், எங்களை தாழ்த்துறோம். நீங்க மகிமைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. எவரிபடி சே ஆமென். கர்த்தர் நல்லவர். நான் இன்னைக்கு திடீர்னு அருமையான இந்த ஜெப கூடுகை நடத்துகிற என்னுடைய உறவினர் தான் சொல்லணும். அருமையான சகோதரி சிஸ்டர் எஸ்தர்கா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் அவங்களை ரொம்ப கனப்படுத்துவார். ஏனென்றால் என்ன சொல்றது, உலகத்துல சொல்லுவாங்க எல்லாம் கூட்டமா வரும்னு, ஆனா சிங்கிளா இவ்வளவு தூரம் செய்யறது ஒரு பெரிய காரியம். சிங்க மாதிரிதான் சகோதரி. நல்ல ஒரு அருமையான ஒரு ஜெப கூடுகைய கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துக்கு மேல கண்டிப்பா நடத்திட்டு இருக்கிறாங்க. 4 வருடம் ஆகுது பாஸ்டர். 4 வருடம் பாருங்க. praying without ceasing, இடைவிடாமல் ஜெபம் பண்ணணும்னு சொன்னது போல இடைவிடாமல் போராடிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். அவங்களோடு கூட கரம் கோத்து நிற்கிற உங்கள் அனைவரையும் கர்த்தர் நிச்சயமா கட்டாயமா பார்த்துப்பார். எதுக்கு திடீர்னு கர்த்தர் இதை அவங்கள்ட்ட பேசணும்னு இன்னைக்கு சொல்லும் பொழுது நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் என்னத்த சொல்றது சொல்லுங்க அப்படின்னு. எப்பவுமே கர்த்தர் பேசணும், அது ரொம்ப முக்கியம். ஆண்டவர் தெளிவா சொன்னார். மேத்யூ காஸ்பல் 6:33, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை ஆண்டவர் எனக்கு நினைவு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இப்ப முதலாவது கர்த்தருடைய வேதம் சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். இப்ப நான் சொன்னேன், நானு நம்முடைய வாழ்க்கையில பலர் அநேகர் இன்னைக்கு உலகத்தை தேடிட்டு இருக்கிறாங்க, பல விஷயத்தை தேடுறாங்க எல்லாருமே. ஆனா கர்த்தர் உங்களுக்கு எனக்கு சொல்றது அப்படின்னா, முதலாவது கர்த்தருடைய ராஜ்யம், முதலாவது அவருடைய ராஜ்யத்தை தேடுங்கள், பிற்பாடு இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். உலகம் அதுல அழகா சொல்றார் ஆண்டவர், அஞ்ஞானிகள் இவைகளை தேடுகிறார்கள் என்று வேதம் சொல்லுது. 32ஆம் வசனம். இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்தார். முதலாவது ஒரு ராஜ்யத்தை தேட சொல்லி சொல்லுகிறார் கர்த்தர். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். தேவனுடைய ராஜ்யம் எது என்று நாம் யோசிப்போமானால், ரோமர் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமா இருக்கிறதுன்னு போட்டிருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் புசிக்கிறதும் குடிக்கிறதும் அல்ல, அது நீதி சமாதானமும். தேவனுடைய ராஜ்யத்தை நாம் உண்மையாய் தேடுவோமானால் கர்த்தர் நீதியை சமாதானத்தை உலகத்தினால் வருகிற சந்தோஷத்துல பரிசுத்த ஆவியினால் உண்டான சந்தோஷத்துல நம்ம நிரப்புவாங்க. 1 கொரிந்தியர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவனுடைய ராஜ்யம் பேச்சில அல்ல, அது பலத்துல உண்டாயிருக்கிறது போட்டிருக்கிறது. அப்போ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம எப்படி தேட முடியும்? இதுல நீங்க தொடர்ந்து இந்த 6ஆம் அதிகாரம் மத்தேயு சுவிசேஷத்துல நீங்க தொடர்ந்து வாசித்து பார்ப்பீங்கன்னா, 25ல இருந்து தொடர்ந்து வாசிச்சா அங்கே கர்த்தர் பலவிதமான காரியத்தை சொல்றாரு. ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கன்றாரு,
காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள்னு சொல்றாரு. காட்டு புறாக்களை, அதாவது பறக்கிற காவகங்களை கவனித்து பாருங்கள்னு சொல்றாரு. அவைகள் எல்லாம் விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதும் இல்லை. அவைகளை பார்க்கிலும் உங்கள் பிதா அவங்களை பிழைப்புட்டுவார், அவங்களை நினைத்திருக்கிறார் சொல்றாரு. காட்டு புஷ்பத்தை சொல்லும்போது சொல்றாரு, சாலமோன் நாள் முதற்கொண்டு இப்படிப்பட்ட ஒரு கலப்பட டிசைனா அவனால கூட ஒடுக்க முடியாது, ஆனால் தேவன் அவைகளையும் எழுதப்பட்டிருக்கு. 32ஆம் வசனத்தை ஆண்டு சொல்றாரு, இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். இதுதான் ரொம்ப முக்கியம். அப்ப எண்ணத்தை உடுப்போம், 31ஆம் வசனம் சொல்லுகிறது, எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை பிடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று நீங்கள் கவலைப்படாது. இன்னைக்கு உலகத்துல எல்லாருக்கும் தேவை இருக்கிறது. எதுக்காக வாழ்றோம்? வாழுகிறோம், நல்லா படிக்கிறோம், நல்ல ஒரு வயது வந்தோட திருமணத்தை பண்ணிக்கிறோம், அடுத்த பிள்ளைகளை பெற்றுக்கொள்ளுகிறோம், அவர்களை வளர்த்து ஆளாக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. இப்ப தொடர்ந்து உலகத்தின் காரியத்திலும் எல்லாம் தான் இருக்கிறோம். ஆனால் உணவும் உடுக்க உடையும் இருக்கிறது இடமும் நமக்கு கட்டாயம் தேவை என்பதை நீங்களும் நானும் அல்ல, உங்களே என்னை படைத்த ஆண்டவர் ரொம்ப அறிந்திருக்கிறார் வேத சொல்லுகிறது. அதனாலதான் அழகா சொல்றாரு 31ஆம் வசனத்துல, எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் வந்து கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு அடுத்ததுல கத்த சொல்றாரு, இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார். அஞ்ஞானிகள் அன்று சொல்லுகிறது இந்த உலகத்துல இயேசுவை அறியாதவர்கள், அவிசுவாசி உலகத்துல உள்ள மக்கள், அவங்களெல்லாம் இதை தேடி நாடி தேடுகிறார்கள். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவர்கள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். காட் நோஸ் எவ்ரிதிங். நம்மள போய் தெரியும் நமக்கு எதை செய்யணும், எப்ப செய்யணும், யார் மூலமா செய்யணும், எந்த காலத்துல செய்யணும்னு கரெக்டா நல்லா அறிந்திருக்கிறார். அதனாலதான் அடுத்த வசனம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஒரு டிரான்ஸ்லேஷன்ல நான் அப்படி வாசிச்சேன், instead the most important thing you should be concerned about is to let God completely direct your life. உங்க வாழ்க்கைய முதல்ல கர்த்தரிடத்துல அவர் நடத்தும்படி முதல்ல ஒப்பு கொடுக்க கற்றுக்கொள்ளணும். and to strive to live righteously, நீதி உள்ளதாய் உங்க வாழ்க்கையை கர்த்தருக்கு நீங்க ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் என்ன பண்ணுவார்னா, இதை செய்வீர்களானால் ஆண்டவர் உங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்திப்பார். everything will be added to your life ன்னு சொல்லி அழகான டிரான்ஸ்லேஷன் இருக்கிறது. கர்த்தர் ராஜ்யத்தை மட்டும் தேடணும். எது தேவனுடைய ராஜ்யம்? நான் சொன்னேன், தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவினால் உண்டாக சந்தோஷமா இருக்கிறதுன்னு சொன்னேன். தேவனுடைய ராஜ்யம் பேச்சுல அல்ல, பலத்துல உண்டா இருக்கிறது அல்லன்னு சொன்னேன். அப்போ எது முதலாவது தேவனுடைய ராஜ்யம்? முதல்ல எல்லாரும் சொல்லுவீங்களா? அதுல ஆன்லைன்ல இருக்கிறோம், அப்படி சொல்லுங்க. முதலாவதுன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க, நான் கேட்கணும்னு விரும்புறேன். முதலாவது தேவனுடைய இப்ப வந்து நீங்க சொல்ல வேண்டிய ஒரே ஒரு வேர்டு முதலாவது சொல்லுங்க. வெரி ஃபர்ஸ்ட் முதலாவது சொல்லுங்க. முதலாவது அது போதும். அப்போ முதலாவது எதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். முதலாவதுக்கு அப்புறம் தான் தேவனுடைய ராஜ்யம். ஃபர்ஸ்ட் நம்முடைய வாழ்க்கையில எப்படி தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவது? நம்ம வாயில இருந்து ஒரு நாள் பிறக்கிறது. அதாவது காலையில நீங்க எப்ப படுத்து நைட்டு உங்களுடைய மிட் நைட் எப்போ அடுத்த நாள் ஆரம்பிக்கிறதோ, காலையில முதல்ல நீங்க பார்க்க வேண்டியது தேவனுடைய பரிசுத்த நாமம், தேவனுடைய வார்த்தை. முதலாவது உங்க வாயில இருந்து வருகிற வார்த்தை பிரைஸ் லார்ட் அப்படின்னு சொல்லணும், ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லணும். ஃபர்ஸ்ட் மினிட், ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், ஃபர்ஸ்ட் ஹவர் எல்லாமே ஆண்டவர் வாயில இருந்து வர்ற வார்த்தை போறான். ஃபர்ஸ்ட் glorify God. எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து இன்னைய வர தாழ்மையா உங்களோட சொல்ல ஒரு ஆண்டவர் சம்பவத்துல, காலையில நான் முழிச்ச உடனே வேக்கம் ஃபர்ஸ்ட் நேரம் பிரேயர் ரூம்ல போய் முதலாவது வாக்குத்தத்த அட்டையில கத்தர் அந்த வசனத்தை தான் என் கண்ணால திறந்து முதல்ல பார்த்தேன். ஒருவேளை நைட்டு லேட்டா 12 மணிக்கு 12:30 11:30 வரை நான் உள்ள ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு லேட்டா படுக்கிற சூழ்நிலை வந்தாலும் 12 மணி எப்போ ஆகுதோ 12 o'clock இந்த மிட் நைட் புதிய நாள் ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் என் போன்ல முதல்ல பைபிள் எடுத்தா வாசிப்பேன், இல்லைன்னா என் பைபிள் எடுத்து நேரம் அந்த வசனத்தை தான் வாசிப்பேன். அந்த நாள் முழுவதும் நான் பார்த்திருக்கிறேன் ஒரு பெரிய சமாதானம். இது ஒரு விக்கிரக ஆராதனை கிடையாது, நம்ம விக்கிரக ஆராதனை பண்ணல, கர்த்தருடைய வேதம். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, வானம் பூமி ஒழித்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் ஒழித்து போவதில்லை. 138ஆம் சங்கீதத்துல 2ஆம் வசனத்துல கர்த்தர் சொல்லுகிறார், God has magnified, God has glorified, God has sanctified His word. அவர் வார்த்தையை மகிமைப்படுத்திருக்கிறாராம். எதை தெரியுமா? better than everything in this world. இந்த உலகத்துல எதை காட்டிலும் யாரை காட்டிலும் கர்த்தருடைய வார்த்தை தான் மகிமைப்படுத்திருக்கிறார்.
சோ பிள்ளைங்க காலையில முடிச்சு வரும்போது சில பிள்ளைங்க அம்மாண்டு அழுதுட்டு வரலாம். அத நீங்க என்ன பண்ணணும், நீங்க வந்து ஸ்தோத்திரம் சொல்லணும், பிரைஸ் லார்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். இதெல்லாம் நடக்கிற காரியமா நினைக்கலாம். சின்ன பிள்ளைகளை நீங்க நடத்தும் பொழுது 6ஆம் அதிகாரத்துல 7-8 வசனத்தை படிச்சு பாருங்க. உன் பிள்ளைகள் ஓடு நீ உட்காரும் போதும், எழுந்திருக்கும் போதும், படுக்கும் போதும், போகும் போதும், வரும்போதும் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய வசனத்தை தான் முக்கியத்துவப்படுத்தணும்னு நீ சொல்லிக் கொடுக்கணும்னு போட்டிருக்கிறது. அது அப்படி செய்யும் போது ஒருவேளை பிராக்டிஸ் பண்ணி பாருங்க சின்ன பிள்ளைங்களை. இப்ப நேரத்தைக்கு உங்களுக்கு பிரசங்கம் பண்ண என்னுடைய டாக்டர் லில்லி வந்து என்னுடைய இடம் டாக்டர். எங்க 3 பிள்ளைங்க எனக்கு கற்றுக் கொடுத்துருக்காரு. சின்ன பிள்ளையில இருந்தே 5 மணி மார்னிங் ப்ரேயர் எங்களுக்கு பாத்தீங்கன்னா 5 o'clock எங்க வீட்டுல ஃபேமிலி ப்ரேயர் பண்ணுவோம். கரெக்டா ரெடியா வந்து உட்காந்துரு. முதல்ல ஆண்டரை தேடணும். ஃபர்ஸ்ட் ஹவர் நாங்க முடிச்சு முதல்ல உட்கார்ந்து போற சமயம் தேவனுக்கு கொடுக்க கற்றுக் கொண்டிருக்கோம். இது வந்து நாங்களா பெரிய பிரயாசம் பண்ணல, இது பெரிய தியாகம் அல்ல, கர்த்தரே எங்க உள்ளத்துல கொண்டு வந்தார். இந்த விருப்பத்தையும் செய்ய உண்டு பண்ணுகிறவர் பிலிப்பியர் 2:13 சொல்லப்பட்டபடி கர்த்தர் தான். அப்ப நம்ம என்னைக்கு என்ன பண்ணணும்னா, முதலாவது எதை தேட வேண்டும், முதலாவது எதை பேசணும், முதலாவது வாழ்க்கையில எதை கேட்கணும் அப்படின்னு. நான் என் போன்ல என்ன பண்ணிருக்கிறேன்னா, அப்பா ஃபாதர் எல் ஷடாய் அப்படின்னு போட்டு கான்டாக்ட்ல சேவ் பண்ணிருக்கேன். எஸ்தர் குளோரி சிஸ்டரை ஒருத்தர் நேம் சேவ் பண்ண மாதிரி அப்பா ஃபாதர் அப்படின்னு போட்டு எல் ஷடாய்னு போட்டுக்கிறேன். அதுல 33 போட்டு வச்சிருக்கிறேன். அப்படி ஒரு போன் நம்பர் உலகத்துல கிடையாது. உங்களுக்கு எனக்கு தெரியும், அது போகாத போன். நான் போனு எத்தனையோ போனு காலையில எனக்கு வரும், மிஸ்டு கால் இருக்கும், நான் பேச வேண்டியிருக்கும். ஆனா யாரையும் காலையில போன் அட்டன் பண்ண மாட்டேன். முதலாவது போன் ஆன் பண்ணி அந்த அப்பா ஃபாதர் எல் ஷடாய்ங்கிறத ரிங் பண்ணுவேன். அதுல என்ன வரும், ஒண்ணுமே வராது. என்ன காரணம் தெரியுமா? எரேமியா 33:3 சொல்கிறது, என்னை நோக்கி நீ கூப்பிடு, அப்பொழுது உனக்கு நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை தெரிவிப்பேன்னு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. ஒரு ஃபார்மலா அப்படி வச்சிருக்கிறேன், நான் ஒரு ஆசைப்பட்டு வச்சிருக்கிறேன். ஆண்டவர் மேல அன்புதான். முதலாவது அந்த ரிங் பண்ணிட்டு தான் அடுத்த போன பிடிவாதமா இருக்கலாம். நம்ம வந்து வைராக்கியம் உள்ளவர்களை கர்த்தர் என்னைக்குமே ரொம்ப விரும்புவார். அப்ப முதலாவது நான் சொன்னேன், ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஆண்டவர் தான் தேடணும்னு சொன்னேன். முதலாவது நீங்க பைபிள தான் எடுத்து வாசிக்கணும்னு சொன்னேன். முதலாவது உங்க வாயில இருந்து வர்றது ஸ்தோத்திரம்னு காப்பி கொண்டு வருவா. என்னோட கேள் காலையில விடிகாலம் 5 மணிக்கு பிரேயர் கொண்டு வருவா. அவர்கிட்ட முதல்ல சொல்லும் போது பிரைஸ் லார்ட் கொஞ்சம் ஹாட் வாட்டர் கொடுத்துருப்போமா, ஹாட் வாட்டர் கொண்டான்னு சொல்ல மாட்டேன். அதெல்லாம் ஸ்தோத்திரம் பிரைஸ் லார்ட். இதை ஒவ்வொரு நாளும் பக்கத்திலே வச்சிருக்கிறோம். ஏனென்றால் இந்த நாவு ஆண்டவர் துதிக்கும். சகோதரி அழகா வரிசைப்படும்போது நான் 1000 நாவு இருந்தால் வேதம் சொல்லுகிறது, அவரை துதிக்கிறதுக்கு நமக்கு நேரமும் போதாது. நம்ம வந்து அவர் அவ்வளவு மகிமையும் மாற்றிக்கிட்டே இருந்த சோ கர்த்தரை நம்ம வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் எப்பவும் என்ன சொல்றாரு, என்னை கனப்படுத்துகிறவர்களை நான் கனப்படுத்துவேன், என்னை கனவீனம் பண்ணுகிறவன் கன ஈனப்பட்டு போவார்னு சொல்லுவோம். அப்ப எப்படி எல்லாம் கர்த்தரை கனப்படுத்த முடியும்னு யோசிப்பாங்க. அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, என்னை பிரஸ்தாபப்படுத்துகிறது எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து அவர்களை ஆசீர்வதிப்பேன். சின்ன விஷயமா தெரியலாம் நான் சொல்றது, இதை நான் உள்ளத்துல இருந்து சொல்றேன். ஆண்டவர் எனக்கு என் உள்ளத்துல போட்டதுனால சொல்றேன், உங்களுக்கு சொல்லணும்னு சொல்றேன். உங்களை நீங்க எப்படி இருக்கீங்க உங்க பர்சனல் லைஃப்ல, உங்க ப்ரேயர் லைஃப்ல, உங்க பைபிள் ரீடிங் லைஃப் எப்படி எனக்கு தெரியாது. ஆனா God knows everything. கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறாரு. சோ நம்ம அவரை குணப்படுத்தும் போது கர்த்தர் நம்மளை ரொம்ப அதிகமா ஆசீர்வதிப்பார். அடுத்தது ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ், முதலாவது கனிகள். பழைய ஏற்பாட்டுல நீங்க பாத்தீங்கன்னா 23ஆம் அதிகாரம் உபாகமம் லேவியராமத்துல பாத்தீங்கன்னா அழகா எழுதப்பட்டிருக்கிறது. எப்பவுமே உங்களுடைய முதற் பலன் ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் இதை கொண்டு வந்து ஆசாரிய கையில நீ கொடுக்கணும். அவர்கள் உங்களுக்காக என்னுடைய சமூகத்துல அதை அசைவாட்டும் பொழுது நான் அந்த பலிகளை அங்கீகரித்து அது ஏற்ற பலனை தருவேன்னு கத்த சொல்றாரு. அப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் எது? எங்களுடைய சர்ச்சில் உள்ள தசம பாகம் டைத்து கவர்ல என்ன போட்டிருக்கிறேன்னா, நீதிமொழியின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை பிரிண்ட் பண்ணி வச்சிருக்கிறோம். அதுல வேதம் சொல்லுகிறது, உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் நீ கர்த்தரை கனம் பண்ணு. நம்ம கொடுக்கிற காணிக்கையிலயோ தசம பாகத்துல கர்த்தரோன்னு பெரிய ஆளா போகணும் கிடையாது. ஆனா what God wants, என்ன விரும்புறார் தேவன்? முதலாவது அவரை கனமான கற்றுக்கொள்ளு விரும்புறாரு. என் சமூகத்தில் நீ வெறுங்கையோடு கூட வரக்கூடாதுன்னு சொல்றாரு. அப்ப ஆண்டவர் நம்மகிட்ட வாங்கி அவர் பெரிய கோடீஸ்வரர் ஆக போறாரா? கிடையாது. வானமும் பூமியும் அவருடையது, பொன்னும் வெள்ளியும் அவருடையது, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு பலனையும் சத்துவத்தை தருகிறது அவர். சங்கீதக்காரன் சொல்லுகிறான் 1 அதிகாரத்துல அழகா சொல்றான், தாவீது ஆண்டவர் உம்மிடத்தில் வாங்கி இன்னும் உம்மிடத்துல கொடுத்தான். அப்ப கர்த்தரை இன்னைக்கு கனப்படுத்துறது எப்படிங்கிறது தெரியும். என் மனசுல தோணுன்னு சொல்றேன், ஆண்டவர் உள்ளத்துல வச்சது சொல்றேன். நீங்க உங்களுக்கு சொல்ல விரும்புறேன், கர்த்தரை நீங்க கனப்படுத்தணும். எப்படி கனப்படுத்தணும்? உங்கள் முதற் பலனால்.
ஆண்டவர் பாருங்க, இயேசு வாழ்ந்த நாட்கள்ல அத்தி மரத்தை கிட்ட போனார். போகும் பொழுது அதுல வசனம் சொல்லுகிறது, அத்திப்பழ காலமாய் அது இல்லை, சீசன், பழம் தராது. அதுல உத்து பாக்குறாரு, ஏதாவது கிடைக்குமா, ஒண்ணும் கிடைக்கலன்னு அதை சபிச்சிடுறாரு இயேசுவான. எப்படி சபிக்கிறாரு? இனிமேல் ஒருவனும் ஒரு காலத்துல பழம் ருசிக்க கூடாது. அடுத்த நாள் பேதுரு வரும்போது சொல்றான், ஆண்டவரே, நேற்று நீங்க சாயங்காலம் சபிச்ச அந்த அத்திமரம் வேரோடு பட்டு போயிடுச்சு. அப்ப ஏன் அப்படி என்ற ஒருத்தர் கேட்டாரு. ஏங்க அவங்க ஆண்டவர் என்னங்க, அத்திப்பழ காலம் இல்லைன்னு போட்டிருக்கு பைபிள்ல, நோ சீசன். அப்புறம் எப்படிங்க போய் அதுல அத்திப்பழத்தை போய் உங்க ஆண்டவர் தேடுறாரு அப்படின்னு கேட்டாரு. அவருக்கு விவரம் தெரியல. நான் பைபிள்ல ஒரு வசனத்தை சொன்னேன். வேதம் சொல்லுகிறது பழைய பாட்டு முழுவதுமாய் லேவியராகமோ உபாகம புஸ்தகம் 2 படிச்சு பார்த்தா தெரியும். ஃபர்ஸ்ட் ஃப்ரூட், பழங்கள் பழுக்கிறதுக்கு முன்னாடி, அத்திப்பழம் சீசன் வர்றதுக்கு முன்னாடி முதல்ல ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்னு ஒரு சின்ன பழம் வரும். அதுதான் கர்த்தர் தேடி போனார். வேதத்துல பல உதாரணம் இருக்கு. அந்த ஒவ்வொரு மரத்திலையும் முதல் பழுக்கிற பழம் அது கர்த்தர் கொடுத்தாரு. அப்படின்னா ஆண்டவர் என்ன விரும்புறாரு? முதல்ல பழுக்கிற பழத்தை எனக்கு கொடுத்துரு, முன்னாடி உள்ளதெல்லாம் உனக்கு. எவ்வளவோ ஆப்பிள், அது உள்ள எவ்வளவோ விதைகள், அது விதைச்சா எத்தனையோ ஆப்பிள் மரம், எத்தனையோ பலாயிரங்கள் பழம் கிடைக்கும். ஆனா ஃபர்ஸ்ட் வாழ்க்கையில எனக்கு கொடுக்க வேண்டிய எனக்கு கொடுத்தோம்னு அதை விரும்புறாரு. இன்னைக்கு சிலர் அதை நம்ம இதை மறந்துடும். ஒருவேளை இன்னைக்கு இந்த பிரசங்கத்தை கேட்கிற நீங்க நான் என்னுடைய சர்ச்சில் இதுவரை ஒரு நாளும் கைத்த குறிச்சோ காணிக்கைகளை குறிச்சோ தசமத்தை பேசுனதே இல்லை என் வாழ்க்கையில் இத்தனை வருஷம். ஏன்னா எனக்கு அவங்களுக்கு நான் உண்மையில சொல்லுவேன், நீங்க நல்லா இருக்கணும், நீங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கணும், உங்க வாழ்க்கை நல்லா வேணா seek the kingdom of God. முதல்ல ஆண்டவர் திராட்சை எப்படி தேடணும்? கர்த்தரை கனப்படுத்த கத்துக்கணும். ஒரு விளைவாலும் ஒரு பொருளாலும் ஒரு முதல் பலனாலும் ஃபர்ஸ்ட் முதல்ல கர்த்தரை கண்ணமன கத்துக்கிட்டீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில தேவைக்கே வேலையா இருக்காது. உங்களோட எல்லா தேவையும் கர்த்தர் சந்திப்பார். அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியமா இருக்கிறது என்பதை என்னோட வாழ்க்கையில நான் அனுபவிச்சிருக்கிறேன். வேதமும் சொல்லுது அந்த அழகாய். நான் உங்களை தசமபாகத்தை கொடுங்க, காணிக்கை பிரசங்கம் பண்ண வரல. What God told me, what God has inspired in my spirit. என் உள்ளத்துல எதை சொன்னாரோ சொல்லதுல அதை சொல்லிட்டு இருக்கோம். ஆமென் சொல்லுவீங்களா? Yes, yes. வேதம் சொல்லுது. Thank you Lord. வசனம் சொல்லுகிறது, உங்களுக்கு தெரியும், மல்கியாவின் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, என்னுடைய ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி உங்கள் தசமபாகங்களையும் உங்களுக்கு காணிக்கைகளையும் பண்டகசாலையில் முதலாவது கொண்டு வந்து சேருங்க. அப்பொழுது நான் வானத்தில் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகப்பட்டு உங்களை ஆசீர்வதிக்க மாட்டேன்னு இதனால் என்னை சோதித்து பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, என்னை டெஸ்ட் பண்ணி பார்ப்பான் போல நீ காணிக்கை கூட தசமபாகம். ஏன் அதை விரும்புறாரு? 10 உங்களோட வருமானம் 1000 ரூபாய் இருக்கு, அதுல 100 ரூபாய் நீங்க தசமபாகம் கற்றுக்கொண்டாங்க, இது 900 தான் உங்களுக்கு உண்டாங்க. என்னுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு சம்பந்தமா. நான் கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், ஒரு 21 இயர்ஸ் சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் ரிசைன் மை ஜாப் அண்ட் கமிட்டட் ஃபுல் டைம் மினிஸ்டர். ஸோ அந்த டைம்ல ஏகப்பட்ட லோன் வாங்கி இருப்பேன். கோஆப்டெக்ஸ் லோனு, சொசைட்டி லோனு, அந்த லோனு எல்லாம் வாங்கிட்டு இந்த சேலரி நான் முதல்ல வேலை பார்த்த சமயத்துல 10,000 rupees. அப்போ அதுல எல்லாம் பிடித்த போக என்ன இருக்கும், கிராஸ் சேலரி, நெட் சேலரி, எது பிடித்த போக மீதி கை போகும். அது பாத்தீங்கன்னா ஒரு 4,000 தான் எனக்கு கையில கிடைக்கும். வெரி பிகினிங், நான் கல்யாணம் முடிஞ்ச புதுசு. அப்போ நான் என்ன பண்ணுவேன், முதல்ல எனக்கு ஒரு 1000 ரூபாயில 100 ரூபாய் கொடுக்கும் போது தசமபாகம் எனக்கு கஷ்டம் தெரியல. 4,000 rupees என்னோட சேலரி கையில வரும்போது 400 rupees தசமபாகம் கொடுக்க எனக்கு கவலை தரல. 10,000 rupees வரும்போது நம்ம 1,000 rupees ஆர்டர் கொடுக்கணுமா அப்படின்னு ஆண்டதே, நானே கஷ்டப்படுறேன், சின்ன பிள்ளைங்க கையில வச்சிருக்கிறேன், பால் டப்பா வாங்கணும், அது வாங்கணும், இது வாங்கணும், வீட்டு வாடகை கொடுக்கணும் அப்படின்னு எனக்கு என்னால முடிஞ்சதை என் மனசுல தோணுதை கொடுத்தேன். இது என்ன ஆச்சு பாத்தீங்கன்னா, என்னோட வாழ்க்கையில பிகினிங்ல ரொம்ப கஷ்டங்கள், ரொம்ப சிரமம், வாழ்க்கையில ரன் பண்றதுக்கே ரொம்ப போராட்டமா இருந்துச்சு. எனக்கு புரியல ஏன் இந்த நிலைமை, யோசிச்சுட்டே இருந்தேன். பிற்பாடு கஷ்டமே இல்லை. ஒரு பேக்கரி ஓபன் பண்ற இடத்துல ஒரு மீட்டிங் போறேன். அது என்னோட சர்ச் புலிவரு அந்த ஓப்பனிங் செரிமனி. அதுல என்னுடைய பாஸ்டரோட ஒருத்தர் வந்திருந்தாரு, இறந்துட்டாரு, ஸ்டேட் பேங்க்ல மேனேஜரா இருந்தாரு. அவர் நல்ல அருமையான தேவ மனுஷன். நான் என்னோட ஆபீஸ் முடிஞ்சு அந்த மீட்டிங் கலந்து கொள்ள போகும்போது அவர் ப்ரீச் பண்ணிட்டு இருக்கிறாரு. சர்ச்சையில அவர் வாயில இருந்து வார்த்தை வருது, ஆண்டவர் பேசுறாரு, நீ நல்ல வேலையில இருப்ப, சாதாரணமா இருக்கும்போது காணிக்கை கொடுக்கும்போது கவலைப்படாம இருப்ப, ஆனா கர்த்தரை கொள்ளையடிக்கிற நீனு, கர்த்தரை ஏமாத்துறிய நீனு, உன்னுடைய தேவைக்கெல்லாம் எல்லா லோனையும் போட்டு வச்சிருக்க நீனு, அந்த லோன்ல பிடித்த போக சேலரி கொடுக்குற நீனு, நெட் சேலரி கொடுக்க கூடாது, நீ கிராஸ் சேலரி, வாட் இஸ் யுவர் கிராஸ் சேலரி, உன்னோட டோட்டல் சேலரி
அதைத்தான் நீ கொடுக்கணும். அதான் வாழ்க்கையில கஷ்டம்னு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கு. எந்த இடத்துல பேக்கரி, புது பேக்கரி ஓபன் பண்ற இடத்துல தசம்பாவத்தை காணிக்கை பத்தி பேசுறதுக்கு வேலையே இல்லை. கட்டாவே பேக்கரி ஆசிர்வதிங்க, பிஸ்கட் ஆசிர்வதிங்க, கேக் ஆசிர்வதிங்க, சோமரணும். ஆனா பாத்தீங்கன்னா இந்த வார்த்தை வந்துட்டு இருக்கு. இது கிட்டத்தட்ட 35 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. எனக்கு ரொம்ப ஷாக் ஆகி போச்சு. என்னது, நம்மளை பத்தி அவருக்கு ஒண்ணுமே தெரியாது, ஆனா அவர் பேசிட்டு இருக்காரு அப்படின்னு யோசிச்சு உடனடியா அன்னிலிருந்தே வாழ்க்கையை மாத்த ஆரம்பிச்சு. இவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் காப்பாத்தட்டும் அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு 10,000 என்னோட சேலரி, கையில வருது ஒன்லி 4,000. அதுல 1,000 rupees நான் சேலரிய தசமா ஆண்டருக்கு நான் கொடுக்கும் போது, நீங்க if you believe or not, அந்த மாதம் முழுவதும் என்னோட வாழ்க்கை ஆண்டருக்கு தேவையெல்லாம் சந்திச்சு மீதியான துணிக்கு எடுத்து வைக்க வந்துச்சு. அல்லேலூயா. பெரிய ஆச்சரியமான விஷயம். 3,000 ரூபாய் கையில வச்சு நான் எப்படி மாசத்துக்கு நடத்திட்டு எப்படி என்னுடைய ஹவுஸ் ரெண்ட், வீட்டு பிள்ளைங்களுக்கு உண்டான செலவு, சாப்பாட்டுகள் எப்படி சேலரி பண்ண முடியும்? ஆனால் மீதி எடுத்துக்க உதவி செஞ்சார். நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் போது ஆண்டவர் கட்டாயம் நம்மளை பாருங்க கனப்படுத்த அவர் உண்மையும் நீதியும் உள்ள தேவனா இருக்கு. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு பாருங்க, ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள் அப்படின்றாரு. யாராவது எந்த காக்காவது, திருச்சியில நான் இருக்கிறேன், தஞ்சாவூர்லதான் அந்த ஃபீல்டு எல்லாம் இருக்கு, நெற்களஞ்சியம் எல்லாம். அங்க போய் ஒரு 2 ஏக்கர்ல ஒரு இடத்த காக்கா போய் வாங்கி, காகம் போய் வாங்கி அங்க அத உழுது நெற்கனிகளை விதைச்சு அப்புறம் களை குட்டிங்கி அதுக்கு ஒரு ஆளை போட்டு பத்திரமா கொண்டு வந்து ஆலைக்கு கொண்டு வந்து போர் அடிச்சு ஏதாவது எந்த காக்காவது செய்தாங்க? எந்த காக்கமாவது? ஒண்ணும் கிடையாது. அதான் சொல்றாரு ஆண்டவர், ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்க, அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியத்துல கொண்டு வந்து சேர்க்கிறதும் இல்லை, அவைகளையே உங்கள் பரமபிதா பிழை போட்டுகிறார் ஆண்டு சொல்லுவாங்க. வண்டர்ஃபுல் காட். எவ்வளவு பெரிய அருமையான ஆண்டவர் இருக்கிற பாருங்க. வானத்துக்கு பூமிக்கு சொந்தக்காரர், வானாதி வானங்களுக்கு மேலாக உயர்ந்திருக்கிறவர், சேனைகளின் கர்த்தர், இஸ்ரவேலின் ஜெயபலமானவர், சாவாமை உள்ளவர், சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர், மனிதரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமா இருக்கிறவர், நித்தியானந்த ஏக சக்கராதிபதி, நீங்களும் நான் ஆராதிக்கிற ஆண்டவர் சாதாரண ஆண்டவர். ஆனால் அவரை கனப்படுத்த நாங்கள் கற்றுக்கொள்ளும் பொழுது தேவன் உங்களை என்ன கனப்படுத்த. இன்னைக்கு அனைவருடைய வாழ்க்கையில கடன் பாரம் இருக்கிறது, அனைவருடைய வாழ்க்கையில பலவிதமான பிரச்சனைகள் இருக்கிறது. இதுல இருந்து எப்படி அவுட் ஓவர் தெரியல. ஒன்னே ஒண்ணுதான், கொடுத்து கத்தட்ட பழகும். அது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். கத்தருக்கு நம்ம கொடுத்தாவாங்க அவர் என்ன பெரிய ஆளாக அவர் பெரிய படிச்சிடறாங்க, அவரு எல்லாமே அவருக்கு தெரியும். ஆனா ஏன் ஆண்டவர் விரும்புறார்? ஒரு ஒழுங்கு, ஒரு கிரமம், ஒரு சிஸ்டமேட்டிக் லைஃப், அதைத்தான் ஆண்டவர் விரும்புறார். அதுதான் நமக்கு வேதத்துல எழுதி கொடுத்திருக்கிறார். சோ நீங்கள் நானும் நம்முடைய சேலரியில நீங்கள் போகிற ஆலயம் தசமப்பாக வேற, காணிக்கை வேற, நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு பலருக்கு அதுல இருக்குது, அந்த பிரச்சனை இருக்கு. ஆண்டவர் மட்டும் பேசுவார். சிலர் கேட்பாங்க, ஏங்க அது ஏற்பட்டதாங்க தசம்பாகம் ஆஸ்தாரியன் காலத்துல மல்கியா லாஸ்ட் வர இருந்தீங்க, புதிய ஏற்பாடுல நோ டைப் தசம்பாகமும் இல்லையே அப்படின்னு சொன்னாரு. நான் சொன்னேன், அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகம் படிச்சு பாருங்க, அதுல 5ஆம் அதிகாரத்துல அனனியா சப்திரா அதை ஆரம்பிக்கும் சப்திரை படிச்சு பாருங்க. வேதம் சொல்லுகிறது, வசனத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாவற்றையும் எல்லா பொருட்களையும் விற்று அந்த இதெல்லாம் மொத்தமா அப்போஸ்தலர் பாதப்படியில கொண்டு வச்சுட்டாங்க. அப்போ அவங்களாம் பார்த்து உங்களுக்கு எவ்வளவு வேட்டுக்கு தேவைன்னு திருப்பி கொடுத்துருக்கிறாங்க. அப்போ 10ல் 1 தான் ஆண்டவர் கேட்கிறாரு, அது என்னது, மத்ததெல்லாம் ஒண்ணுது அப்படின்றாரு கர்த்தர். இவங்க எல்லாத்தையும் கொண்டு வச்சுட்டாங்களா? உங்களை என்ன கர்த்தர் அப்படி சொல்லுங்க, எல்லாத்தையும் கொண்டு வந்து வைத்து என் சமூகத்துல வச்சிரு, நீ எப்படி பரதேசியா இருக்கலாம்னு சொல்லுங்க. We should have been honored the heavenly Father. நம்ம பரிசுத்த தேவனை கனப்படுத்த முதல்ல கற்றுக்கணும். அவரை கனப்படுத்துறதுக்கு உங்கள் நேரத்தை நீங்க கொடுக்கணும், உங்களுடைய வாழ்க்கையை கொடுக்கணும், உங்களுடைய பிரயாசத்தை கொடுக்கணும், உங்கள் கையின் பிரயாசத்தை கொடுக்கணும். இப்படித்தான் கர்த்தரை கணக்கு பண்ண முடியும். வேற நோ சோர்ஸ். அதான் ஆண்டவர் சொன்னாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை எடுக்கணும் சொல்லிட்டு அழகா சொன்னாரு பாருங்க. அதுல தேவனுடைய ராஜ்யம் புசிப்புனாலும், தேவனுடைய ராஜ்யம் பலத்துல கிடையாது. எதுல இருக்கான்? பேச்சுல இல்ல, பலத்துல இதுன்னு போட்டிருக்கு. அதனாலதான் நான் சொன்னேன் முதலாவது எங்க போனாலும் வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட், வெரி ஃபர்ஸ்ட், முதலாவது. காலைல கண் முழிக்கும் போதே கர்த்தர் சமூகத்துல முழிக்க, காலைல வாயிலிருந்து பேசும்போது ஆண்டவரே உங்களுக்கு சோத்திரம் சொல்லுங்க. அவங்க கண்ணு பாக்குறது, வேதத்தை படிக்கிறது முதலாவது ஆண்டு சமூகத்தை காலைல கொடுத்து பாருங்க. வேதம் சொல்லுகிறது, காலைதோறும் உடைய கிருபையில் புதிதா இருக்கிறது, ஒவ்வொரு நாளும் வேண்டிய கிருபையில கர்த்தர். இது வாழ்க்கையினுடைய அனுபவத்துல நான் கர்த்தருக்கு நடத்தி வந்த பாதை சொல்றேன். இன்னைக்கு வர நீங்க நம்பவே மாட்டீங்க.
என் ஊழியம் ரொம்ப பெருகிட்டே இருக்கு, கத்தர் பெருகாரு. தேவைகள் அதிகமா இருக்கு. ஒரு மாசம் நீங்க 1,00,000 ரூபாய் எனக்கு தேவைப்படுது டீம் பண்ணி. என்கிட்ட அவ்வளவு பணம் தான் இல்லை. ஆனால் கர்த்தராகிய தேவன் நான் உட்கார்ந்த இடத்துல இருந்து எல்லாத்தையும் ஆண்டவனுக்கு வர வைக்கிறேன். அவ்வளவு பெரிய கர்த்தர் தெரியுமா. என் தேவையில எல்லாம் யார்ட்டும் சொல்ல மாட்டேன். ஆண்டோட சொல்லுவேன், முழங்கால் படிக்க ஆண்டு இன்னைக்கு தேவை இருக்கு அப்படின்பேன். நாளைக்கு வர்றத நாலாம் நாள் வர்றத கவலைப்பட மாட்டேன். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதே, நாளைய தினம் தன்னை குறித்து கவலைப்படுமா. இன்னைக்கு 25th, நாளைக்கு 26th, நாளைக்கு 26th 26ஆம் நாளைக்கு வியாழக்கிழமை. ஐயோன்னு பயப்படும். பிஷப் கென்னடிக்கு தேவையானதை வீட்டுக்கு உண்டானதெல்லாம் செய்யணும், அது பயப்படும் அப்படின்னு வேதம் சொல்லுது. ஐ ஸ்ட்ராங் பிலீவ் தி வேர்ட் ஆஃப் காட். கர்த்தருடைய வசனத்தை முழுமையாய் நம்புறேன், முழுமையா விசுவாசிக்கிறேன். அவர் சொல்ல ஆக அவர் கட்டளை நிற்கும். அவர் இந்த வேத புத்தகத்தில் எழுதி வச்சிருக்கிறதெல்லாம் ஒண்ணுமே ஒளிந்து போகாது. வசனம் ஆண்டவர் சொல்லுகிறார், என் வசனம் வெறுமையாய் ஒரு நாளும் திருப்பி வருவதில்லை. நான் அதை என்ன நினைக்கிறேனோ அதை செஞ்சுட்டு தான் என்கிட்ட திருப்பி வரும்னு கத்த சொல்லியிருக்கிறார். சோ நீங்களும் நான் அந்த வசனத்தை நாம் விதைக்கும் பொழுது, இந்த வசனத்தை சொல்லும் பொழுது, அந்த வசனம் 30, 60, 100 கத்தர் வாழ்க்கையில் பேசி உலகத்துல உள்ள தேடுறாங்க. வாழணுமே, பிள்ளைகளை வளர்க்கணுமே, படிக்கணுமே, ஆளாக்கணுமே, அவன் நல்ல லைஃப் செட்டில் பண்ணணுமேன்னு நீங்க நினைக்கலாம். நீங்களும் விரும்புறீங்க, அதை நானும் விரும்புறேன். நம்முடைய வாழ்க்கையில அதெல்லாம் தேவை. அந்த தேவை எல்லாம் சொல்லுகிறார், உலகத்தெல்லாம் தேடுறான்ப்பா, நீ அதை தேடாத, நீ என்னைய மட்டும் தேடு, என் சமூகத்துல உட்காரு, எனக்கு முதலிடம் கொடு, என்ன கனப்படுத்து, என்ன ஹானர் பண்ணு, அது செஞ்சாலே போதும். மற்றதெல்லாம் it will be everything will be added to your life. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதி தேடுங்க, அப்பொழுது இவைகள் எல்லாம் உண்ண உணவு, உடுக்கிறதுக்கு உடை, இருக்கிறதுக்கு இடம், உங்கள் வாழ்வின் தேவைகள் எல்லாம் கர்த்தராகிய தேவன் சந்திப்பார். சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க. அப்ப இந்த வருஷத்துல முதலாவது இந்த ஜனவரி வருஷத்துல முதல் மாசத்துல ஆண்டவர் உங்களை கனப்படுத்த பொருளால் உங்களுடைய முதல் பலனால் கர்த்தரை கனப்படுத்த சொல்றாரு. I want to tell one thing. ஒன்ன சொல்ல மனசுல இப்ப தோணுது எப்படின்னா, நீங்க போகிற ஆலயத்துக்கு ஒரு தசமபாகம் கொடுக்கணும். 10ல் 1 பாகம். 1000 ரூபாய் உங்களோட சேலரின்னா 100 rupees உங்களுடைய ஆலயத்துக்கு. மீதி 900 ரூபாய் கர்த்தர் உங்க வாழ்வின் தேவைகளுக்கு கொடுக்குறாரு. அந்த தேவைகளுக்கு நீங்க அதுல இருந்து காணிக்கைகளை மத்தவங்க கொடுக்கணும். சில ஊழியக்காரர்களுக்கு, கஷ்டப்படுறவங்களுக்கு. உதாரணத்துக்கு இப்போ சிஸ்டர் லெஸ்டர் க்ளோரி கூட அவங்ககிட்ட பேசினா ரொம்ப நாள் ஆச்சு. அவங்க சொல்லி நான் சொன்னது தப்பா நினைச்சிருக்காங்க. யாருமே இது கண்டக்ட் பண்றாங்க இந்த மீட்டிங். சோ அதுல ஊழியக்காரங்க எல்லாம் சிலர் வர்றவங்களுக்கு காணிக்கை கொடுக்குறாங்கன்னு கேள்விப்படுறாங்க. சோ அவங்களுக்கு எல்லாம் அவங்க பலப்படுத்தி அவங்களுக்கு ஒரு காணிக்கை கொடுத்து அவங்க சப்போர்ட் பண்ணணும் இந்த ஊழியத்தை. இப்படி காணிக்கை எல்லாம் நீங்க கனப்படுத்தலாம். சொன்ன ஒரு உதாரணத்துக்கு பாருங்களேன். 12 கோத்திரம் இருந்துச்சு வேதத்துல. ரூபன் முதல் கொண்டு பென்யாமீன் வர எல்லாத்துட்டையும் கர்த்தர் என்ன பண்ணா தெரியுமா? லேவி கோத்திரத்தை மட்டும் எனக்கு எடுத்துக்கிறோம்பா, நீங்க நியாயப்படி கற்பம் திறந்து பிறக்கிற எல்லாத்தையும் எனக்கு தரணும் ஆண்பிள்ளைகள்லாம். அப்ப லேவி எதுல இருந்து ரூபன் கோத்திரத்துல இருந்து பென்யாமீன் கோத்திரம் எல்லா வீட்லயும் பிறக்கிற குழந்தைகள்லாம் ஆண் குழந்தைகளும் கொடுத்தோம். அவர் சொன்னாரு, வேண்டாம், நான் லேவி கோத்திரத்தை 12 கோத்திரத்துல ஒரு கோத்திரத்தை எடுத்துறேன், அது எனக்குன்னு வச்சுக்கிறேன், என்னோட ஊழியம் செய்யறது பலிபடத்துல. மீதி 11 வரும், நீங்க பரவாயில்ல, நீங்க அதுக்கு ஈக்குவலா பண்ணிடுன்னு சொல்லி சொன்னாரு. ஒண்ணு. அடுத்தது எல்லாரும் சொன்னாரு, 12 கோத்திரத்தையும் பார்த்து சொன்னாரு, எல்லாரும் நீங்க டைத்து கொடுக்கணும். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சம்பாத்தியம், ஆடு மாடு என்னென்ன விளை இருக்குதோ எல்லா விளைச்சல் எல்லாத்தையும் நீங்க ஆண்டு ஆலயத்துல கொண்டு கொடுத்துடணும். அது லேவியனுக்கு, யாரு ஆசாரியனுக்கு அப்படின்னு சொன்னாரு. நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ரூபன் கோத்திரத்துல ஒரு 1000 ரூபாய் சம்பளம் வாங்குறான்னு வைங்களேன். எல்லாரும் ஒவ்வொரு 1000 ரூபாய் வாங்குறாங்க சம்பளம் 12 கோத்திரத்துலயும். எவ்வளவு தசமாக கொடுப்பாங்க? ஒவ்வொருத்தரும் 100 ரூபாய் தசமாக கொடுப்பாங்க. உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள். யாருக்கு? அது லேவியனுக்கு, ஆசாரியர், பலிபடத்துல ஒளிஞ்சிற மேய்ப்பர்கள். அப்போ ரூபன்ல இருந்து பென்யாமீன் வரை எல்லாரும் 1000 ரூபாய் சம்பளம்னா ஒவ்வொருத்தரும் 100 ரூபாய் கொடுத்தாங்க. அவங்க ஒவ்வொருத்தரும் இருக்கிறது 900. ஆனால் ஆரோன் லேவியர் நம்ம குடும்பத்துக்கு போற சேலரி எவ்வளவு தெரியுமா? 11 பேரும் 1500 ரூபாய் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு ஈச் 100. பாத்தீங்களா? கர்த்தரை ஊழியம் பண்றவனுக்கு எல்லாத்துலயுமே ஒரு கனம் இருக்கு. வாட் ஐ வாண்ட் டு சே, ஆண்டவருக்கு நீங்க ஊழியம் செய்ய முதலாவது கஷ்டம் பண்ணணும். அதனால உலகத்துக்காக வாழ்ந்துருக்கிறோம், எதையாவது செய்யணும். பாஸ்டர் எனக்கு பிரசங்கம் பண்ண தெரியாது, ஜோம் ஒண்ணும் தெரியாது, உட்கார்ந்த இடத்துல நீங்க ஜெபிக்கலாம். நான் சொன்ன பாத்தீங்களா, நான் உட்கார்ந்த இடத்துல நான் ஒரு கஷ்டப்படுறது இல்லை. உட்கார்ந்த இடத்துல ஆண்டோட சொல்லுவேன், என்னுடைய ப்ரேயர் டைம், என்னுடைய பைபிள் ரீடிங் டைம் எல்லாம் கரெக்டா ஆண்டோட அவரோட என்னுடைய ஐக்கியத்துல சரி பண்ணி வச்சிருக்கிறேன். தயவுனால காலையில மார்னிங் 5 to 6:30 ஃபேமிலி ப்ரேயர், ஒரு 11 to 12 ஒரு நீல் டவுன் அண்ட் மை பர்சனல் ப்ரேயர் ஓடி போயிடும். எல்லாரும் காலையில போய் ஜெபம் பண்ணுவோம். மத்தியானம்
ஈவினிங் 7 to 9 பாருங்க, கட்டாயம் உட்கார்ந்து 2 மணி நேரம் பைபிள் பாஸ்டர் நீங்க முழு நேரம் உழைத்துல இருக்கீங்க, உங்களுக்கு முடியுங்க, நாங்க வேலையில இருக்கிறோங்க, வேலை இருக்கு, பிள்ளைகளை கவனிக்கணும், குடும்பத்தை கவனிக்கணும், வீட்டுக்காரரை கவனிக்கணும் அப்படின்னு நீங்க அவரோட சொல்லலாம். இல்ல நான் வேலை செய்யற நாட்கள்லயே ரொம்ப தீவிரமா ஆண்டோட ஒரு வைராக்கியமா இருந்தேன். சின்ன ஒரு உதாரணம் பாருங்களேன். திருச்சி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து எங்க வீடு வந்து ஒரு 2 கிலோமீட்டர் தான். ஒரு 5 or 10 பஸ். நான் இடம் இருக்கும் அந்த பஸ்ல உட்கார மாட்டேன், நின்றுகிட்டு அதுல ஸ்டாண்டிங் ஒரு இது இருக்குமே, கம்பி இருக்கும், அதுல சாஞ்சிட்டு பைபிள் எடுத்து வாசிப்பேன். பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து என்னோட வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு கொலோசியர் இருக்கும், ஒரு தெசலோனிக்கர், எதையாவது வாசிப்போம். ஏன்னா ஆண்டவருக்குடைய வசனம் வசனம் வசனம். இப்படி நீங்க ஆண்டவருடைய வசனத்தின் மேல தாகமா இருப்பீங்களானா, கர்த்தருடைய வார்த்தை சொல்றதுக்கு நீங்கள் கீழ்ப்படுவீங்களானா, அதன்படி நடப்பவர்களை எல்லாராலையும் முடியாம இருக்கும். வசனப்படி ஃபுல்லாவே நடக்க முடியல, வாழ்க்கையோட போராட்டம் பிரச்சனை இருக்கு, உண்மை. அது உங்களுக்கு எனக்கும் இயல்பானதுதான். எந்த அளவுக்கு ஆண்டோடைய வசனத்துக்கு நம்ம ஒப்பு கொடுத்து ஆண்டவரே இந்த பாதையில நடக்கணும்னு விரும்புறேன் அப்படின்னு ஜெபம் பண்ணீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு துணை செய்வார். பரிசுத்த ஆவியானவருடைய வேலை என்ன தெரியுமா? உங்களை என்னை நடத்துகிறவர். அவர் தான் உங்களை எனக்காக பரிந்து பேசுகிறவர். இன்னைக்கு இந்த உலகத்துல இருந்து உங்களை என்னை நடத்துறவர் தேவனுடைய ஆவியானவர். சோ ஆவியானவர் எங்கே உண்டு அந்த விடுதலை உண்டு, உங்களுக்கு எனக்கு தெரியும். அப்போ பரிசுத்த தேவனுக்கு கொடுத்து பாருங்க, ஆண்டவரே இன்னிலிருந்து ஒரு புதிய மாற்றை வாழ்க்கை வரணும். ஆண்டவரே அதிகமா ஜெபம் பண்ணணும், அதிகமா வேதத்தை வாசிக்கணும், உங்க சமூகத்துல காத்திருக்கணும், உங்களுக்கு கொடுக்கணும். இன்னொன்னு சொல்றத ஒரே ஒரு வார்த்தை கடைசி சொல்லி முடிச்சிடுறேன். நான் எப்பவுமே ஆண்டவர்ட்ட ஒண்ணு சொல்லுவேன், உங்களை சந்தோஷப்படுத்துற அளவுக்கு என்னை தயவுசெய்து மாத்துங்க. உங்களுக்கு எதெல்லாம் பிடிக்குதோ அதெல்லாம் செய்யுங்க. என் வாழ்க்கையில எதுவுமே நடக்கக்கூடாது, அதுதான் என்னோட ஜெபம். ஏன்னா இவ்வளவு நாள் வாழ்ந்துட்டோம், உலகத்துக்காக வாழ்ந்திருப்போம், நம்முடைய சுயத்துக்காக வாழ்ந்திருப்போம். இனி எவ்வளவு நாள் இந்த உலகத்துல இருக்க போறோம் தெரியாது. ஆனா கத்திற்குமே நீங்க செய்யற ஒவ்வொன்றும் வாழ்க்கையில உங்க சந்ததியில் ஆண்டவர் விளங்க செய்யும். இப்ப நீங்க ஒவ்வொன்று செய்யறதெல்லாம் உங்க பிள்ளைகள் மேல் தேவனுடைய ஆசீர்வாதம், உங்க குடும்பத்தின் மேல தேவன் ஆசீர்வாதம் கொடுக்குவார். அழுகி பங்கு செய்வாருங்க. மத்தவங்களை காட்டிலும் நீங்க வித்தியாசமா இருப்பீங்க. எப்படி தெரியுமா? உங்க பிள்ளைங்க எப்படி தெரியுமா இருக்கும்? சாத்ராக், மேஷக், ஆபேத்நேகோ போல, தானியேல் போல 10 மடங்கு சமக்கரா கர்த்தர் காப்பாத்துவார். ஆமா, உங்களோட கையின் பிரயாசம் எதை செஞ்சாலும் சரி, நீங்க தொட்டதெல்லாம் தொடர்ந்து உலகத்துல சொல்லுவாங்க பாருங்க. அது மாதிரி நீங்க எங்க போறீங்களோ, உங்க கால் மிதிச்சீங்களோ, உங்கள் நிமித்தம் நீங்க வேலை செய்யறாரு, உங்கள் நிமித்தம் நீங்க படிக்கிறாரு, உங்கள் நிமித்தம் சபை, உங்க நிமித்தம் நீங்க எங்க வேற வரைக்கும் அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா கர்த்தர் உங்க நிமித்தம் ஆசீர்வதிப்பார். யோசேப்பு வாழ்க்கையை பார்த்துருக்கீங்களா? எவ்வளவு சிரமப்பட்டான். பொத்திபார் வீடு தேடி அவன் சிறைப்பட்ட இடத்தும் சரி, வேதம் சொல்லுகிறது அவனோடு கர்த்தர் இருந்தார். அவன் என்னெல்லாம் செஞ்சானோ அதெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பதை கண்டு அந்த எஜமான அவன் விட போறது அடிமையா இருக்கான் ஜெயிலுக்கு. ஆனா எல்லாத்தையும் இவங்க கொடுத்தான் போட்டுருக்கு. எவ்வளவு நல்ல ஆண்டவர் பாருங்க. கர்த்தர் கூட இருந்தா நீங்க எல்லாம் எல்லாத்தையும் செய்ய முடியும். அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் 2ஆம் அதிகாரம் கடைசி நீங்க பாத்தீங்கன்னா அதுல அழகா எழுதப்பட்டிருக்கிறது, அவர்கள் தேவனை சந்தித்து ஜனங்களிடத்தில் தயவை பெற்றுக் கொண்டார். சோ இன்னைக்கு முதல் மாசம் ஏன்னு தெரியல, ஆண்டவர் ஏன் உங்களை இப்படி கர்த்தரை கனப்படுத்த சொல்றாரு. அது நான் சொன்னேன். முதலாவது பவுல் சொல்றான், நீங்க உங்களையே முதலாவது கர்த்தம் பண்ணுங்க. நீங்க தான் அவருக்கு வேணும். ஃபர்ஸ்ட் உங்க காணிக்கையோ உங்க தசமாக செகண்ட் தான். முதலாவது நீங்க. அப்ப என்ன அர்த்தம்? முதலாவது நீங்க கர்த்தரை தேடணும். காலை வேளையில உலகத்துல பாத்தீங்களா 5 மணிக்கு பாருங்க. நான் இந்து பேக்ரவுண்ட்ல வளர்ந்தாங்க, பிராமின் கல்ச்சர்ல வளர்ந்தாங்க. நான் என்னோட சொந்த ஊர் இந்தியாவில லாஸ்ட்ல திருச்செந்தூர்னு ஒரு இடம், தெலுங்கானால இருக்க திருச்செந்தூர்ல. இது இந்தியாவில திருச்செந்தூர் லாஸ்ட் ஒன்று இருக்கு. ஒரு பெரிய கோயில்லாம் இருக்கு, இந்து கோயில்லாம். கேத்தலிக் பேக்ரவுண்ட் நான். அதே அந்த ஆச்சாரம் அதிஷ்டானம் சொல்லுவாங்க, எல்லாமே ஃபாலோ பண்ணுவேன் ஒரு காலத்துல. அவ்வளவு பிடிக்கும். இப்பவும் பாருங்க, காலையில 5 மணிக்கு உலகத்துல சஷ்டியை நோக்கி சரவணம் போது இந்து சுப்பிரபாதத்தை போறோம். 6 மணிக்கு அல்லாஹ் அக்பர் ஒரு சட்டம் கேட்குது. ஆனா நீங்கள் நானும் தூக்கிட்டு இருக்கோம் அந்த நேரத்தில். எவ்வளவு பெரிய வேதனையான காரியம் பார்த்தீங்களா? நான் உங்களை சோத்திரம் சொல்றேன். அப்ப என்ன நடக்கணும்? அதுல என்ன பண்ணணும்? காலை வேலையில கட்ட சொல்றாரு, மோசடி சொல்றாரு. 34ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் யாத்திராவுக்கு எழுதப்பட்டிருக்கு. அழகா போட்டிருக்கு, அதிகாலையிலே ஆயத்தமாகி சீனாய் மலையிலே என்னோட சன்னிதானத்தில் நீ நெல்லுன்னு கத்த சொல்லுவீங்களாமேன்னு சொல்லுவீங்களா? அப்ப அதிகாலையில 30 லட்சம் ஜனங்களை நடத்துறதுக்கு மந்த வாயு நாவும் திக்கு வாயு மந்த நாவும் உள்ளவன் யாரு? மோசடி. அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனா அந்த 30 லட்சம் இஸ்ரேல் ஜனங்கள் நடத்துறதுக்கு கட்ட சொன்னாரு, நீ காலையிலேயே சமூகத்துல நின்றாரு. அப்ப நீங்கள் நானும் ஒரு உலகத்தான், ஒரு இந்து மார்க்கம், ஒரு புறஜாதி மார்க்கம் காலையிலேயே இந்த மாதிரி
ரேடியோ வைக்கிறாங்க, ஃபுல்லா கேக்குறாங்களே, ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க நீங்களும் எப்படி இருக்கும்? அதிகாலையிலேயே ஆண்ட சன்னிதானத்துக்கு போகணும். காலையோட ஒரு கிருபையை நீங்க பெற்றுக்கொள்ளணும். அந்தந்த நாளுக்கு வேண்டிய கிருபையில கற்றுவார். அதனால முதலாவது ஆண்டர் தேடுங்க, பைபிள வாசிங்க, அதிகமா ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் சமூகத்துல அவருக்கு ஒரு நேரத்தை ஒதுக்குங்க. இதுவரை நீங்க ஒரு 6 மணிக்கு எந்திக்கலாம், ஒரு 1/2 hour முன்னாடி எந்திச்சு பாருங்க. தயவுசெய்து உங்க வாழ்க்கை மாறுங்க. ஒரு 1/2 hour எந்திச்சு பாருங்க. காலையில ஐயோ எனக்கு 1 மணி நேரம் ஆண்டு சொன்னாரு, பேருந்து சொல்றாரு, 1 மணி நேரமாவது தனித்திருந்து என்னோட ஜெபிக்க முடியாதான்னு கேட்டாரு. அப்ப ஆண்டர் விரும்புறது அட்லீஸ்ட் 1 hour அபைட் வித். நான் போற இடத்துல சொல்லுவேன், நீங்க தேவனோடு கூட தரிச்சிருக்கணும். எப்படிங்க முடியும்? ரொம்ப டயர்டா இருக்குங்க, வேலை முடிச்சுட்டு வர்றது, ஷிஃப்ட் வருதுங்க அப்படின்னு ஒரு நீங்க நினைக்கிறேன். நானும் இந்த பாதையில கடந்து வந்தேன். கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணேன், ஹார்ட் ஒர்க் பண்ணி இருக்கிறேன். மென்டல் ரொம்ப டிப்ரெஷனா இருக்கும், பல ஃபைல்ல பார்த்து எனக்கு சங்கடமா இருக்கும். ஆனாலும் கர்த்தருக்கு ஒரு நேரத்தை நம்ம கொடுத்துட்டோம்னு வைங்களேன், ரொம்ப நிம்மதியா இருக்கும். அந்த நாளு லகுவாய் உங்கள் வேலை மாறும். இந்த நாள்ல உள்ள எந்த பிரச்சனையும் உங்களை அணுகாது, எந்த பிசாசும் உங்களை தொட முடியாது. ஏன்னா நீங்க கர்த்தரை தேடுறது முடியும். அப்புறம் காலையில சொல்ல விரும்புறது லாஸ்டா அப்படின்னு சொல்ல விரும்புறேன். காலையில சீக்கிரமா இவ்வளவு நாள் எப்ப எழுந்திருக்கேன்னு எனக்கு தெரியாது. ஆண்டவர் விரும்புறாரு, ஒரு 1/2 hour முன்னாடி எழுந்தீங்க, ஒரே ஒரு பாட்டு பாடுங்க அழகா, 5 நிமிடம். ஒரு அதிகாரத்தை வாசிங்க, 5 நிமிடம். ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. உங்க பட்டியல் எல்லாம் உங்க தேவையில்ல ஆண்டவர் சொல்லுங்க. 15 minutes மார்னிங், நைட் ஒரு அதே மாதிரி 15 minutes ஆண்டருக்கு ஒதுக்குங்க. ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரம் ஆகும். ஒரு மாசம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. அடுத்த மாசம் என்ன பண்ணுவீங்க தெரியுமா? காலையில ஒரு பாட்டு பாடுறதுக்கு நீங்க 2 பாட்டு பாட ஆரம்பிக்கலாம். ஒரு அதிகாரம் வாசிச்சோன்னா உங்களுக்கு மனசுக்கு கேட்காது. இன்னொரு அதிகாரம் வாசிக்கும் போது 2 அதிகாரம் வாசிப்பீங்க. 10, 20 நிமிஷம் ஆயிடும். அழகா உங்களை ஜெபத்துல ஆண்டவர் நடத்துவார். சூப்பரா 1/2 மணி நேரம் காலையில முடிக்கிறது. காலையில ஒரு 1/2 hour, நைட் ஒரு 1/2 hour பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. உங்க வாழ்க்கை அப்படியே will be transformed. நீங்க மறுரூபமாக்கப்படுவீங்க. உங்களுடைய உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் பலப்பட்டா போதுங்க. அவுட்டர் மேன், அவுட்டர் லைஃப், அவுட்டர் வேர்ல்ட் எல்லாமே உங்க கண்ட்ரோலுக்கு வந்துடும். இது நான் தாழ்மையா உங்களுக்கு சொல்ல விரும்புறது. கர்த்தர் என்னிடத்துல சொன்னதை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க, அப்பொழுது உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்கிறதுக்கு இடம், மற்ற எல்லாம் உங்களுடைய தேவை எல்லாவற்றையும் கர்த்தர் உங்க வாழ்க்கையில சந்திப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. ஆமென். நான் ஜெபம் பண்ணிடுறேன். ஒரு சின்ன பிரேயர் பண்ணிடுறேன். பரிசுத்த தெய்வமே, இரக்கமுள்ள பிதாவே, நசரேனா இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தை நன்றி செலுத்துவோம். கர்த்தர் ஆண்டவரே, அடியேனுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் கர்த்தர் பேசுனீங்க. எந்த விஷயத்துல நாங்கள் குறைபட்டு இருக்கிறோமோ உங்களை தேடுறதுல, வேதத்தை வாசிக்கிறதுல, ஜெபிக்கிறதுல, கர்த்தரை கனம் பண்றதுல, கொடுக்கறதுல, நாங்கள் எந்த விஷயத்தெல்லாம் எந்த இடத்துல எங்க வாழ்க்கையில குறை இருக்கிறதோ அதெல்லாம் கர்த்தர் மாற்றப்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். சகோதரி எஸ்தருக்கா வேண்டிக் கொள்கிறோம். உங்களுடைய மகளை பலப்படுத்துங்க, நல்ல சுகத்தையும் பலனின் ஜீவனையும் கொடுங்க. கர்த்தாவே உங்களுடைய மகளை உயர்த்துங்க. வருங்காலத்தில் நல்ல ஒரு திருச்சபையை கொடுத்து கர்த்தாவே உங்களுடைய மகளை நல்ல ஒரு ஊழியக்காரியா நிலப்படுத்துறதையா நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். அந்த குரூப்ல இணைஞ்சிருக்கிற ஒவ்வொருத்தருக்காக விண்ணப்பம் பண்ணுகிறோம். ஒவ்வொருத்தரும் என்ன தேவையோடு வந்திருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. என்ன வார்த்தை கர்த்தர் பேசுவார்னு எதிர்பார்த்ததுக்கு எனக்கு தெரியாது. ஆனா கர்த்தர் சொன்னதை சொல்லியிருக்கப்பா, முதலாவது உங்களை தேடணும், உங்களை கனப்படுத்தணும், இது மாத்திரம்தான் வேணும். இதை இப்படி பிள்ளைகள் செய்ய தேவன் அனுகிரகம் பண்ணிவிடாங்க. பலவீனத்திலிருந்து விடுதலைக்காங்க, சுகவீனத்திலிருந்து விடுதலைக்காங்க, சாபங்கள் எல்லாம் நீங்கி போகட்டும். கல்வாரி ரத்தத்தை ஒருத்தர் மேல பூசுகிறோம். இந்த மகிமையின் பிரசன்னம் ஆவியானவர் இந்த வேளையிலும் சமீபத்திற்கு மேல தூரத்துக்கு தேவனாய் கர்த்தர் இருக்கிற இணைந்திருக்கிற எல்லாரும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய கையில் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க, குடும்பங்களை ஆசீர்வதிங்க, ஊழியர்களை ஆசீர்வதிங்க. கர்த்தாவே இந்த பிள்ளைகளை பார்வோடு அணைத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் நன்றி செலுத்துகிறோம், ஜெபம் பண்ணுகிறோம். நல்ல பிதாவே. ஆமென்.